வெல்கம் டு டர்சாகி இன்ஸ்டிடியூட். டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு மார்க் ஸ்பிளிட்டப் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இரிகேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி டைம் பீரியட் தட் elapses from the instant of sowing to the instant of harvesting is called as. ஓகே, இரிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா ஒரு ஃபியூ பேசிக் டேர்ம்ஸ் இருக்கும். அதுல இருந்தே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த ஒரே இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வெவ்வேறு டைமில் எப்படி இருக்குன்றத டினோட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர் 1, அந்த டைம் பீரியடில் அந்த மொத்த லேண்டுமே வந்து என்ன பண்ணுறோன்னா சோயிங்லாம் எதுவும் பண்ணல, இன்னும் விதையே போடலை, கம்ப்ளீட்டாக வெறும் லேண்ட் மட்டும் ரெடியாக இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்றி லேண்டை நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா, இனிஷியலாக இது பண்ணுறது அந்த லேண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியை வந்து பேலியோ இரிகேஷன் சொல்லும். இரிகேஷன்னாலே என்ன, ஆர்டிஃபிஷியல் சப்ளை ஆஃப் வாட்டர். அதை விதை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லேண்டில் ஊற்றி அந்த லேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு லேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணிக்கு பேர் பேலியோ இரிகேஷன். அதை பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, அந்த டைம் பீரியடில் சோயிங், அதாவது விதை போடுறோம் நம்ம. அப்போ தான் அந்த சோயிங் டைம்லேருந்து கடைசியாக ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த செடியை வெளில எடுக்கிறீங்களா, அந்த டைம் வரைக்கும் இருக்கிறது வந்து கிராப் பீரியட். அந்த பர்டிகுலர் கிராப்போடைய டியூரேஷனை வந்து கிராப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுது, அந்த சீட் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் நம்மளோட செடி வளருது. ஓகே, அந்த ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் வளர்ந்த உடனேயே நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டரிங் கொடுக்குறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இரிகேஷன், அந்த ஃபர்ஸ்ட் வாட்டரிங் கொடுக்குறோம். அதுக்கு பேர் வந்து கோர் வாட்டரிங். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னா, இதுதான் லாங்கஸ்ட் டியூரேஷனாக இருக்கும். ஸோ அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய அந்த ஸ்டேஜ். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அட் ரெகுலர் இன்டர்வல்ல வில் பி ப்ரொவைடிங் வாட்டர். ஓகேவா, அதுதான் இங்கே இந்த ஆரோஸ்லாம் மல்டிபிள் ஆரோஸ் வரும் இன்னும் கூட. ஓகேவா, ஸோ நிறைய இரிகேஷன் நம்ம கரெக்டான ஷெட்யூலில் அந்த லேண்டை இரிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும், லாஸ்ட் வாட்டரிங் நம்ம பண்ணுவோம். ஓகேவா, ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய லாஸ்ட் வாட்டரிங். அப்போது இந்த டைம் டியூரேஷன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் வாட்டரிங், அதாவது கோர் வாட்டரிங்க்கு ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அந்த டைம்லேருந்து லாஸ்ட் வாட்டரிங் வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை வந்து பேஸ் பீரியட்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டரிங்க்கும் லாஸ்ட் வாட்டரிங்க்கும் இருக்கிற டைம் கேப் வந்து பேஸ் பீரியட். சோயிங்க்கும் ஹார்வெஸ்டிங்கும், விதை போட்டதுலேருந்து அறுத்து எடுக்கிற வரைக்கும் இருக்கிற டைமை வந்து கிராப் பீரியட் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல அந்த சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங்கான டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஆவரேஜ் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் டெல்டா ஃபார் ரைஸ் இஸ். டெல்டா அப்படின்னா அமௌண்ட் ஆர் ஹைட் ஆஃப் வாட்டர் யூ சப்ளைட். அதாவது ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குன்னா அது த்ரூ அவுட் அந்த கிராப் பீரியட், அந்த கிராப் வளரக்கூடிய அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வாட்டர் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அந்த எல்லா வாட்டரையுமே நீங்கள் அப்படியே ஒன்றா நிற்க வச்சா அந்த லேண்டில் எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி நின்றுருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் வந்து டெல்டா. ஸோ இதை கிராப் பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஒரு கிராப்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதில் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி சாயில் மாய்ஸ்சர் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ் க்ரோத் இஸ். செடி வளர்கிறதுக்கு எந்த டைப் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சாயில்லையே வந்து இருக்கிற மாய்ஸ்சர் வெவ்வேறு விதத்தில் இருக்கும். அது என்னன்றது தான் இங்கே இமேஜில் கொடுத்துருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படின்னா சாயிலோடைய ஒரு பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி வச்சுக்கிறதுக்காக ஒரு சில அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இந்த வாட்டர் மாலிக்யூலை பிளான்ஸால உறிஞ்சி எடுக்கவே முடியாது. ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் பிடிச்சி வச்சிருக்க தண்ணி, அதுதான் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேபிலரி வாட்டர். கேபிலரி வாட்டர்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ ரெண்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்லாம் இப்படி ஒன்றா அடுக்கிட்டு இருக்கப்போ அந்த கேப்ஸ் இருக்கிறத தொட்டு நமக்கு வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் வாட்டர்லேருந்து இப்படி கேபிலரி ரைஸ் அப்படிங்கிற ஆக்ஷன்னால மேலே வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் கேபிலரி வாட்டர். இது வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்னாலையும் அதர் ஆகி இருக்காது, சிம்பிளி கேபிலரி ஆக்ஷனால ரைஸ் ஆகக்கூடிய வாட்டர் தான். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது கிராவிடேஷனல் வாட்டர், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கிராவிடேஷனல் வாட்டர். கிராவிட்டினால அது கீழே போய் பர்டிகுலர் லேயருக்கு மேலே இருக்க எல்லா சாயிலுமே சேச்சுரேட் பண்ணி வச்சிருக்கோம். அது அந்த லைனை தான் நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக சாயில் ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதில் எது வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிலரி வாட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி வாட்டர் இயர் இன் இந்தியா மே பி டேக்கன் ஆஸ். ஸோ இந்தியாவில் வாட்டர் இயர் வந்து ஜூன் டு மே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் சப்ளை ஆகக்கூடியது நமக்கு அப்போ தான் மான்சூன் டைமில் வாட்டர் சிஸ்டம்குள்ளே வரும். திருப்பி சம்மர்னால எவாப்ரேஷனால சிஸ்டம் விட்டு வெளில போகும் இல்லையா. ஸோ அந்த டியூரேஷனை தான் வந்து வாட்டர் இயர் அப்படின்னு சொல்லுவோம், ஜூன் டு மே. அண்ட் நமக்கு இன்னொன்று என்ன தெரியும், ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஏப்ரல் டு மார்ச் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தி யூஸ்ஃபுல் மாய்ஸ்சர் ஆஃப் த சாயில் இஸ் ஈக்குவல் டு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து புரியணும் அப்படின்னா இங்கே சைடில் நான் வரைஞ்சிருக்கிற இந்த டயக்ராம் புரியணும். இது என்னன்னா சாயிலோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா, இதுலேயும் கவனிச்சு பாருங்க, நான் எந்த பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா
இந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த அந்த பார்ட்டை வந்து நான் அப்படியே கன்சிடர் பண்ணல. அது வந்து இதுக்கும் கீழே இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது. இங்க நான் வரைஞ்சிருக்கிற அந்த பார்ட்டுக்கும் கீழே தான் வந்து கிரவுண்ட் வாட்டர்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தி இப்போ பார்க்க போறது இல்லை. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, கிரவுண்ட் வாட்டர் டேபிள், அதாவது GWDன்றது கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய சாயில் மாய்ஸ்சர்ல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறேன். இதை ஃபர்ஸ்டே எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் டேபிளை தவிர்த்து அதை விட மேலே இருக்கிற வாட்டர்லாம் எப்படி சொல்லலாம், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மொத்தமா ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். எஃப்சி, ஃபீல்டு கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சாயில்ல கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த சாயில் பிடிச்சி வச்சுக்குதோ அந்த வேல்யூக்கு பேரு ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டியில் என்னென்னலாம் அடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், ரைட். அதை தவிர்த்து வேற என்ன மாய்ஸ்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிள் மாய்ஸ்சர், ஏஎம் அப்படின்னா அவைலபிள் மாய்ஸ்சர். எதுக்கு அவைலபிள், பிளான்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து மீதி இருக்கிற இந்த பார்ட் தான். தென் அப்போ RAM அப்படின்னா என்னன்னா, ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர். இது வந்து பிளான்ட்டோடைய ரூட் ஜோனுக்கே டைரக்டா அவைலபிளா இருக்கும். ரொம்ப ஈஸியாவே அந்த பிளான்ட் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்க முடியறது தான் இந்த ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர். மோஸ்டா அவைலபிள் மாய்ஸ்சர்ல இருந்து 80 to 70% வந்து பாத்தீங்கன்னா ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சரா தான் சாயில்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே. அடுத்த ஒரு டேர்ம் இருக்கு, அது என்னன்னா PWP, பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட். அப்படின்னா இது ஒரு சாயில்ல இருக்கக்கூடிய ஒரு சாயில் மாய்ஸ்சர் வேல்யூ. இந்த வேல்யூவை விட உங்களுடைய சாயில் மாய்ஸ்சர் வேல்யூ குறைஞ்சதுன்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் சாயில்ல வந்து எந்த கிராப்புமே வளர முடியாது. இருக்கிற கிராப்பும் வந்து வில்ட் ஆயிடும், அதாவது காஞ்சு போயிடும். அப்போ நம்மளோட வேலை என்ன, இரிகேஷன் மூலமா இந்த பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டுக்கு மேலவே நம்மளுடைய சாயில் மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்றது தான் நம்ம இரிகேஷன் மூலமா அச்சீவ் பண்ணக்கூடியது. இன்னும் எக்ஸாக்டா இரிகேஷன்ல என்ன பண்றோம் அப்படிங்கிறது இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய சாயில்ல வந்து பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டுக்கும் கீழே போயிடுச்சு, ஓகேவா. மாய்ஸ்சர், சாயில் மாய்ஸ்சர் வந்து பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் கீழேயும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இரிகேஷன் மூலமா என்னுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் சாயில்ல இவ்வளவு தூரத்துக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகும், என்னுடைய ஃபீல்டு கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிடுச்சு, தண்ணி இருக்கு, அதை யூஸ் பண்ணி பிளான்ஸ் வளரும். அதை யூஸ் பண்றது தொட்டு எனக்கு சாயில்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ஓகே, இது வந்து டியூ டு கன்சம்டிவ் யூஸ் as well as பிளான்ஸ் growthனால திருப்பி குறைஞ்சிட்டே வருதா. நான் இவ்வளோ தூரம் அடுத்து குறையவே விடக்கூடாது, பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் வரைக்கும் குறையவே விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோ தூரம் வர்றதுக்கு முன்னாடியே, ஸோ அந்த ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சருக்கு கீழே போன உடனேயே, ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் கிட்ட வந்த உடனேயே நான் என்ன பண்ணணும்னா, திருப்பியும் என்னோட இரிகேஷன் மூலமா என்னுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அகைன் திருப்பியும் அதை யூஸ் பண்ணணும், திருப்பி நம்ம இரிகேட் பண்ணணும், ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த இரிகேஷன் ப்ராசஸ்ல நடக்கிறது. அண்ட் நீங்க இரிகேட் பண்றதுக்கும் அடுத்த தடவை நீங்க இரிகேட் பண்றதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டைம் கேப் இருக்கு இல்லையா, அதான் n நம்பர் ஆஃப் டேஸ். அதை வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே நிறைய டேர்ம்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சுட்டு இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். The useful moisture for a soil is equal to, useful moistureனா எது, இந்த அவைலபிள் மாய்ஸ்சர் தான் சொல்றாங்க. அப்போ அவைலபிள் மாய்ஸ்சர் வேணும் அப்படின்னா இங்க டைரக்டா அதுக்கு எதுவுமே கொடுக்கல, ரைட். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபீல்ட் கெப்பாசிட்டி அண்ட் பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் கரெக்டா இருக்குமா. ஃபீல்டு கெப்பாசிட்டிங்கிறது இது மொத்தம், அதுல இந்த பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் லைனை மைனஸ் பண்ணீங்கன்னா you will get the available moisture. So option D is the right answer. Next question. The difference in crop response due to different irrigation method can be evaluated using. irrigation வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய எஃபிஷியன்சி ரேஷியோஸ் இருக்கு. அதெல்லாம் தான் இங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வெவ்வேறு இரிகேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்றப்போ அதோடைய இரிகேஷன் மெத்தட்ஸோட எஃபிஷியன்சியை கம்பேர் பண்றதுக்கு எந்த டைப் ஆஃப் எஃபிஷியன்சி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கன்சம்டிவ் யூஸ் எஃபிஷியன்சி. பேஸ் பீரியட் ஆஃப் அ கிராப் இஸ் த டைம் பிட்வீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பேஸ் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டரிங்க்கும் லாஸ்ட் வாட்டரிங்க்கும் இருக்கிற இடைப்பட்ட காலம் தான், அந்த டியூரேஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். தி இரிகேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அபவுட். இரிகேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோடைய நீர் வளம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து அதால எவ்வளோ ஹெக்டர் ஏரியா வந்து இரிகேட் பண்ண முடியும் ப்ராப்பரா அப்படிங்கிறது தான் வந்து அந்த இரிகேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 2014 பீரியட்ல வந்து 113 மெகா ஹெக்டர்ஸாக இருந்துச்சு. மெகா ஹெக்டர்ஸ் அப்படின்னா 1 ஹெக்டார் வந்து எவ்வளோ, 10 to the power 4 மீட்டர் ஸ்கொயர். மெகா அப்படிங்கிறதுனால இன்டூ 10 power 6 வரும் இது கூட, ரைட். ஸோ இவ்வளோ ஹெக்டர்ஸ் ஆஃப் ஏரியா வந்து இந்தியாவுடைய இரிகேட் பண்ணக்கூடிய அந்த இரிகேஷன் பொட்டன்ஷியலாக இருந்துச்சு. அண்ட் கரண்ட்டாக வந்து அல்டிமேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139.5 மெகா ஹெக்டர்ஸ். அதில் கரண்ட்டாக இந்தியா அச்சீவ் பண்ணியிருக்கிறது வந்து 84.9 மெகா ஹெக்டர்ஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து கரண்ட் டேட்டா. அந்த டைமில் வந்தபடி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஆப்டிமம் கெப்பாசிட்டி ஆஃப் அன் இரிகேஷன் டியூப் வெல் இஸ். இதுவுமே ஒரு டேட்டா பேஸ் கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஒரு டியூப் வெல்க்கு, ஓகே, நார்மலாக நம்ம வீட்டில் போடுற போர் தான் அது.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.07 கியூமெக். கியூமெக் அப்படிங்கிறது ஒரு டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் தான். மீட்டர் கியூப் பர் செகண்ட் தான் வந்து கியூமெக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஏரியா இன் விச் த கிராப் இஸ் க்ரோன் அட் அ பர்டிகுலர் டைம் ஆர் அ கிராப் சீசன் இஸ் கால்ட் அஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கமாண்ட் ஏரியா, கல்டிவேட்டபிள் கமாண்ட் ஏரியா இதெல்லாம் என்னன்னா, ஒரு டேம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த டேம்னால அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏரியாவை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து அதால் இரிகேட் பண்ண முடியும் இந்த டேமை வச்சுட்டு. ஓகே, அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் கெனால்ஸ் யூஸ் பண்ணி இரிகேட் பண்ண முடியும். ஆனால் இதை சுற்றி இருக்கிற 2 ஹெக்டர் நிலமும் கம்ப்ளீட்டாக கல்டிவேட்டபிளுக்கு யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போது இந்த 2 ஹெக்டர் அதால் முடியும் அப்படிங்கிறது வந்து கிராஸ் கமாண்ட் ஏரியா. ஓகே, ஆனால் அதில் ரோட்ஸ் இருக்கும், பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம், இல்லை இன்னும் 2-3 நிறைய ஏரியா வந்து அதிலெல்லாம் டிடெக்ட் ஆகி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹெக்டார் தான் உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் இருக்குது, மீதிலெல்லாம் ஏதோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியாச்சு அப்படின்னா இந்த 1 ஹெக்டரை வந்து கல்டிவேட்டபிள் கமாண்ட் ஏரியா ஆர் கல்ச்சுரபிள் கமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அதை தான் கேட்டிருக்காங்க. ஏரியா இன் விச் த கிராப் இஸ் க்ரோன் அட் அ பர்டிகுலர் டைம் ஆர் கிராப் சீசன் இஸ் கால்ட் அஸ் கல்ச்சுரபிள் ஆர் கல்டிவேட்டட் கமாண்ட் ஏரியா. ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். நம்ம டர்சாகி இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் கமிங் 20th ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டீடைல்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு லாங் கேப் விழுந்துருச்சு, ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுனா மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆஃபர். கண்டிப்பாக இங்கே இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறப்போ அந்த ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும், சப்ஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். எவ்வளோ ஹியூஜ் போர்ஷன்ஸாக இருந்தாலும் அதை நாங்கள் பிரேக் டவுன் பண்ணி சொல்லி தரப்போ கம்மி டைம்லேயே உங்களோட குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். நம்ம தோனி சொல்கிற மாதிரி ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ப்ராசஸ், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வருங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9751200200. தி கல்டிவேட்டபிள் லேண்ட் ஏரியா ஃபார் காவேரி ரிவர் பேசின் இன் தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு. ஸோ காவேரி ரிவர் பேசினுக்கு எவ்வளோ கல்டிவேட்டபிள் லேண்ட் ஏரியா இருக்குது அப்படிங்கிறது அகைன் ஒரு டேட்டா ரிமெம்பரன்ஸ் கொஸ்டின் தான், நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 2945,000 acres. Okay, next question. The duty of the crop is 432 hectare per cubic when the base period of the crop is 100 days and the delta for the crop is. ஸோ என்னன்னா இதில் 3 டேர்ம் இருக்கு. பேஸ் பீரியட் அப்படின்னு ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன், டெல்டா அப்படின்னாலும் என்னன்னு முன்னாடி சொல்லிட்டேன். டியூட்டி ஆஃப் கிராப் அப்படிங்கிறது தான் ஒரு புது டேர்ம். சரி, டியூட்டி ஆஃப் கிராப் அப்படின்னா என்னன்னா ஏரியா ஆஃப் கிராப் டிவைடட் பை டிஸ்சார்ஜ். ஓகே, அதாவது இதை வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படிங்கிற டிஸ்சார்ஜை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டியூட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படிங்கிற டிஸ்சார்ஜை வச்சுட்டு எவ்வளோ ஏரியா ஆஃப் கல்டிவேட்டபிள் லேண்டை என்னால் இரிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற வேல்யூ தான் இந்த டியூட்டி. இந்த டியூட்டி, பேஸ் பீரியட், டெல்டா இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுதான் இப்போ எழுத போகிறேன். டெல்டா இஸ் ஈக்குவல் டு, டெல்டாவை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், டெல்டா இஸ் ஈக்குவல் டு 8.64 into base period divided by duty. இதுதான் அந்த ரிலேஷன். இதில் நமக்கு இப்போ டெல்டா தான் வேணும் இல்லையா? ஸோ பிக்கு வந்து டேஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். யூனிட்டும் கவனிச்சுக்கோங்க, பி வந்து டேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் டி இருக்கு இல்லையா, டியூட்டி, அது வந்து ஹெக்டார் பர் கியூமெக்கில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஹெக்டார் பர் கியூமெக்கில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் டெல்டா இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிடைக்கிற உங்களுக்கு டெல்டாவோட ஆன்சர் வந்து மீட்டரில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ பிக்கு வந்து 100ம் ஹெக்டாருக்கு வந்து 432ம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் 2 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இங்கே சென்டிமீட்டரில் இருக்க தொட்டு 200 சென்டிமீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி இரிகேஷன் இன்டென்சிட்டி ஹாஸ் பீன் ஒர்க்ட் அவுட் பை டிவைடிங் தி கிராஸ் இரிகேட்டட் ஏரியா பை நெட் இரிகேட்டட் ஏரியா அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். ஸோ இரிகேஷன் இன்டென்சிட்டிக்கான ஒரு டெஃபினேஷன் மாதிரி கிராஸ் இரிகேட்டட் ஏரியா டிவைடட் பை நெட் இரிகேட்டட் ஏரியா அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Next question. The total depth of water required by a crop during the entire period of crop in the field is known as. So total depth of water required அப்படினாலே delta அப்படின்னு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டியூட்டி அப்படின்னா 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்சார்ஜ் வேல்யூ வச்சுட்டு எவ்வளோ ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து இரிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டியூட்டி. பேஸ் பீரியட், கிராப் பீரியட் அகைன் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி டியூட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் வில் பி லெஸ் இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் முதல்ல அந்த ஃபார்முலாவை எழுதி பார்த்துருங்க. டியூட்டி அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ஏரியா ஆஃப் கிராப் டிவைடட் பை அதோடைய டிஸ்சார்ஜ், அதுக்கு தேவைப்படுற இரிகேஷன் வாட்டருடைய டிஸ்சார்ஜ். இல்லைனா இது ஞாபகம் வரலன்னா சிம்பிளாக அதுக்கான யூனிட் ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஹெக்டார் பர் கியூமெக் அப்படிங்கிறது. ஸோ அதை கூட நீங்கள் வச்சுட்டு இந்த ஏரியா பை டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வேல்யூ, இந்த டியூட்டி அப்படிங்கிற வேல்யூ வந்து லெஸ்ஸராக இருக்கணும். இட் வில் பி லெஸ். எப்போ? ஒன்று மேலே இருக்கிற ஏரியா வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும், அப்படி இல்லைனா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கணும். கரெக்டு தானே? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதால டிஸ்சார்ஜ் டினாமினேட்டர் ஜாஸ்தி ஆச்சுன்னா டியூட்டி வேல்யூ வந்து குறையும்.
அப்போ டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகணுன்றது என்ன அர்த்தம்? வாட்டர் சப்ளை ரெக்வயர்ட் இஸ் மோர். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A crop which is raised entirely with the help of rainfall is called as a dry crop. எப்படி அது ட்ரை கிராப் ஆகும் அப்படின்னா, வெட் கிராப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இரிகேட் பண்றோம்னு அர்த்தம். நம்ம தனியா வாட்டர் சப்ளை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா அந்த கிராப்ஸ் எல்லாம் வெட் கிராப்ஸ்னு சொல்லணும். ரெயின்ஃபால்னால ஆட்டோமேட்டிக்கா அதுவே வளர்றதுனால அதெல்லாம் ட்ரை கிராப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 cubic day is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 cubic day வந்து எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஹெக்டேர் மீட்டர்ஸ்னு இருக்கு. ஸோ இது நல்லா பாருங்க, இது வந்து ஒரு வால்யூமோட யூனிட் தான். ஹெக்டேர்னா என்ன அர்த்தம்? இன்டூ 10⁴ மீட்டர் ஸ்கொயர் சொன்னேன். அது கூட இன்னொரு மீட்டர் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்டர் கியூப் விச் இஸ் a யூனிட் ஆஃப் வால்யூம். அப்போ 1 cubic day அப்படின்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. 1 cubic அப்படிங்கிறது எப்படி எழுதலான்னு பாருங்க. 1 மீட்டர் கியூப் per செகண்ட், ரைட்? இந்த செகண்டை வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு ஒரு டேவை மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு டேல பார்த்தீங்கன்னா 24 hours, ஒரு ஹாரில் 60 மினிட், ஒரு மினிட்ல 60 செகண்ட். ஸோ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த செகண்டும் இங்கே நீங்கள் இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்க செகண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீட்டர் கியூப்ல ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இங்கே இருக்கு. 8.64 இன்டூ 10⁴ மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஹெக்டேர் மீட்டர் அப்படின்னு மாற்றுறதுக்காக இந்த ஹெக்டேர் ஆக்கிறதுக்கு இந்த 10⁴ கேன்சல் ஆகிடும். அப்போ 8.64 hectare meter அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் A is the right answer. Next question. The amount of water required to fill up the pore spaces in soil particle by replacing all the air held in the pore spaces. அதாவது void அப்படிங்கிற அந்த கேப்ல ஏர்லாம் ஃபில் ஆயிருக்கு. ஓகே, அந்த ஏர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க வாட்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுமோ அதை எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி. சிம்பிளா சாயில் மெக்கானிக்ஸ் படி யோசிச்சா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏர் வாய்ட்ஸுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வாட்டர்னால ஃபில் பண்ணுறீங்க அந்த வாய்டை. அப்போ அந்த வாட்டர்னால ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அந்த வாட்டரை வந்து என்னன்னு சொல்லணும்னா சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும். அந்த ஸ்டேட்டில் சாயிலை வந்து சேச்சுரேட்டட் சாயில்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூப்பர்ஃப்ளோயஸ் வாட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராவிடேஷனல் வாட்டர். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் வாட்டர், கேபிலரி வாட்டர், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், ஃபீல்ட் கெப்பாசிட்டி இதெல்லாம் என்னன்னு முன்னாடியே பார்த்தோம். Gravitational water இன்னொரு பேர் வந்து superfluous water. Next question. Which of the following statements is correct? Gravity water is harmful to crops. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. Hygroscopic water remains attached to the soil molecule by chemical bonds. அதுவும் கிடையாது. Third option பாருங்க. The capillary water is utilized by plants. கரெக்ட் தான். capillary water தான் plants யூஸ் பண்ணும். Option C is the right answer. That's all for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். டாடா, பை பை.